ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சப்ளை அண்ட் ஜிஎஸ்டி. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ்ல சப்ளை பார்க்க போறோம். ஸோ சப்ளை இந்த சாப்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் கொடுத்துறேன். ஸோ இப்போ பிஃபோர் ஜிஎஸ்டி சினாரியோ. ஸோ பிஃபோர் ஜிஎஸ்டி சினாரியோல நான் சேல் பண்ணும்போதோ இல்ல சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணும்போது எனக்கு டாக்ஸபிலிட்டி வருமானா வரும். சேல் பண்ணும்போது வேட்டோ இல்ல சிஎஸ்டியோ அப்ளை ஆகும். இன்கேஸ் வந்து சர்வீஸ் பண்ணனா சர்வீஸ் டாக்ஸ்ங்கிறது அப்ளை ஆகும். ஓகேவா? இங்க சேல், அந்த சேலுக்கு மட்டும்தான் எனக்கு டாக்ஸபிலிட்டிங்கிறது வரப்போகுது. பட் இங்க வந்து ஜிஎஸ்டி சினாரியோல பார்த்தோம்னா சப்ளைங்கிறத கொண்டு வந்துட்டோம். இன்கேஸ் நான் பிசினஸ்ல நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்றேன், அந்த ஆக்டிவிட்டியில சப்ளைங்கிற டெஃபினிஷன் கீழே கவர் ஆயிருச்சு. நான் பண்ற ஆக்டிவிட்டி வந்து சப்ளை டெஃபினிஷன் கீழே கவர் ஆயிருச்சு. அந்த ஸ்கோப்ல வந்துருச்சுன்னா ஐ வில் பி லயபிள் டு டாக்ஸ். ஓகேவா? சோ அதுக்கு தான் இந்த சப்ளை சாப்டர் பார்க்குறோம். நான் பண்ற ஆக்டிவிட்டி சப்ளை டெஃபினிஷன் கீழே கவர் ஆகுது. ஸோ இங்க சப்ளைங்கிறது வந்து ஒரு வைடரான டெஃபினிஷன் இருக்கு. ஸோ இந்த வைடரான டெஃபினிஷன் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டிங்கிறது எதுக்கு அப்ளை ஆகும்? ஸோ ஜிஎஸ்டிங்கிறது எதுக்கு அப்ளை ஆகும்னு பார்த்தோம்னா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ். ஸோ ஒன்லி ஃபார் goods and service. ஓகேவா? சோ அப்போ other than goods and service, other than goods and service, so other than goods and service க்கு GST will not be applicable. so example என்னன்னா money, securities. ஸோ செக்யூரிட்டிஸ்னா ஷேர்ஸாக இருக்கலாம், பாண்ட்ஸாக இருக்கலாம், டிபென்ச்சர் எனி திங். ஸோ இதுக்கு எல்லாமே ஜிஎஸ்டிங்கிறது அட்ராக்ட் ஆகாது. ஓகேங்களா? அடுத்தது இப்போ சப்ளைங்கிறது வரேன். ஸோ இங்கே சப்ளை இன்க்ளூட்ஸ் என்னென்ன? ஸோ பிஃபோர் ஜிஎஸ்டி என்ன இருந்துச்சு? சேல் மட்டும்தான் இருந்துச்சு. சேல் தான் டாக்ஸபிள் வந்துச்சு. இங்கே வந்து சப்ளைன்னு சொல்கிறோம். சப்ளை வந்து ஒரு வைடரான டெஃபினேஷன் இருக்கு. ஸோ அந்த சப்ளைக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே பெஸ்ட் எல்எல்ஆர் டின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே பெஸ்ட் எல்எல்ஆர் டி அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டுக்கு பார்ட்டர், ஈனா எக்ஸ்சேஞ்ச், நெக்ஸ்ட் எஸ்னா சேல், ஈனா டிரான்ஸ்ஃபர், எல்னா லீஸ், லைசன்ஸ், ரெண்டல்ஸ் அண்ட் டிஸ்போசல். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு வைடரான டெஃபினேஷன் கொடுத்துட்டோம். இப்போ பார்ட்டர்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? ஸோ ரெண்டுமே சவுண்ட்ஸ் த சேம். கரெக்டா? ஸோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கு. பார்ட்டர்னா என்ன, எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? ஸோ ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் இருக்கான்னா எஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டர்னா என்னன்னு சொல்றேன், எக்ஸ்சேஞ்ச்னா அடுத்து பார்ப்போம். ஸோ பார்ட்டர்னா டாக்டர் gives me a medical advice. ஓகேவா? CA intern files IT return டாக்டர். ஸோ இதை தான் என்ன சொல்றோம், பார்ட்டர்னு சொல்றோம். நான் ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன், அட் த சேம் டைம் எனக்கு ஒரு சர்வீஸ் திருப்பி கிடைக்குது. ஸோ அதுதான் பார்ட்டர்னு சொல்றோம். வேற எக்ஸ்சேஞ்ச். ஸோ எக்ஸ்சேஞ்ச்னா என்ன? மொபைல் போனை பர்ச்சேஸ் பண்ண போறேன், அப்போ என்னோட மொபைலை எக்ஸ்சேஞ்ச் கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ இங்க எக்ஸ்சேஞ்ச் used mobile phone on purchase of new mobile. ஸோ இது வந்து எக்ஸ்சேஞ்ச். ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து இதுதான். அடுத்தது டைரக்டா சப்ளைக்குள்ள போயிடும். சப்ளைல டோட்டலா 4 பார்ட்டா பிரிக்கிறோம். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் என்னென்ன? ஸோ இங்க கண்டிஷன்ஸ் மட்டும் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா சப்ளை. ஸோ சப்ளைனா என்னன்னு சொல்றோம், இந்த 8 ஐட்டமா சப்ளைன்னு சொல்றோம். அடுத்தது செகண்ட் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஃபார் கன்சிடரேஷன். தேர்டு ஃபார் பிசினஸ் பர்பஸ். ஸோ இதுதான், இது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ Hyundai showroom sells i20 car at rupees 8 lakhs. ஸோ இது வந்து டாக்ஸபிளா இல்லையா? ஸோ இது டாக்ஸபிளா இல்லையான்னு கேட்டோம்னா எஸ், டாக்ஸபிள். ஓகேவா? ஸோ எந்த இதுவுமே வேணாம். ஃபர்ஸ்ட் சப்ளை இருக்கா? எஸ், சப்ளை இருக்கு. நெக்ஸ்ட் கன்சிடரேஷன் இருக்கா? 8 lakhs கன்சிடரேஷன் இருக்கு. பிசினஸ் பர்பஸா? எஸ், வந்து இந்த ஷோரூம்க்கு இதுதான் வந்து பிசினஸ். அடுத்தது இதே மாதிரி செகண்ட் ஒன்னு எழுதுறேன். இங்க அசோக் sells used i20 car in market for rupees 5 lakhs. ஸோ இதுக்கு டாக்ஸபிலிட்டி வருமா? நோ.
ஸோ இங்கே சப்ளை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சா? எஸ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சேல் கன்சிடரேஷன் இருக்கா? எஸ் 5 lakhs கன்சிடரேஷன் இருக்கு. செகண்ட் கண்டிஷனும் பர்ஃபெக்ட். அடுத்து பிசினஸ் பர்பஸா? இல்ல இது பிசினஸ் பர்பஸ் இல்ல, பர்சனல் இன் நேச்சர். ஸோ அதனால டாக்ஸபிலிட்டிங்கிறது வராது. ஸோ இது பார்ட் டி. அடுத்தது பார்ட் பி. பார்ட் பி என்னன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் செகண்ட் ஃபார் கன்சிடரேஷன். ஸோ இங்கே ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். ஸோ இங்க எக்ஸாம்பிள் என்னன்னா இங்க ஆனந்த் has owns a hospital in India and his uncle Mr. X visits India for treatment of patients and receives rupees 5 lakhs. So in the situation taxable இல்லையா? இந்த situationல taxable இல்லையான்னு பார்த்தோம்னா yes taxable. ஏன்? So இங்க import of service இருக்கா? yes import of service. So இங்க xங்கிறவரு say for example ஒரு foreign countryல இருக்காரு, Mr. X from US னு போடுறேன். So US ல இருக்காரு, US ல இருந்து இந்தியா வராரு. So import of service yes import of service. consideration இருக்கா? yes consideration இருக்கு. எவ்வளவு 5 lakh rupees. இந்த situationல taxable taxable. இதே இது கொஞ்சம் ட்வீட் பண்றேன். Mr. X visits India for treatment of Mr. Anand. So இப்போ ஆனந்தோட ட்ரீட்மெண்ட்டுக்கு வராரு, அப்போ டாக்ஸபிளா இல்லையா? இதே மாதிரி என்ன பண்றாரு, ரிசீவ் rupees 5 lakh அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கா. இதுக்கு டாக்ஸபிள்னு பார்த்தோம்னா இதுக்கும் டாக்ஸபிள் தான். இங்க ரெண்டே கண்டிஷன் தான் சொல்றோம், ரொம்ப சிம்பிள். இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் இருக்கா? எஸ் எக்ஸ்ங்கிறவர் யூஎஸ்ல இருந்து இந்தியா வராரு. அடுத்து கன்சிடரேஷன் வாங்குறாரா? கன்சிடரேஷன் வாங்கிட்டாரு. இங்க அவர் யாருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கிறத பத்தி எனக்கு கவலையே இல்லை. இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் இருக்கணும், கன்சிடரேஷன் இருக்கணும், இருந்தா டாக்ஸபிள். ஸோ இங்க ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகுது. தேர்ஃபோர் இட் இஸ் சப்ளை. ஓகேங்களா? அடுத்தது பார்ட் சி. ஸோ பார்ட் சில ஷெட்யூல் 1. ஷெட்யூல் 1ல பேசிக் கண்டிஷன் என்னன்னு பார்த்தோம்னா வித்வுட் கன்சிடரேஷன். ஸோ இங்க கன்சிடரேஷன் ஒன்று இருக்கவே இருக்காது, பட் ஸ்டில் இட் வில் பி டாக்ஸபிள். டாக்ஸ் வந்து நான் பே பண்ணி தான் ஆகணும். அடுத்தது ஷெட்யூல் 2. ஸோ இங்க ஷெட்யூல் 2ல டோட்டலா என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஆக்டிவிட்டிஸ் treated as supply of goods or service. ஸோ இங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து எது எதெல்லாம் கூட்ஸ்னு சொல்லியிருப்போம், எது எதெல்லாம் சர்வீஸ்னு சொல்லியிருப்போம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். நெக்ஸ்ட் இப்போ ஷெட்யூல் 1 என்னங்கிறது பார்ப்போம். ஸோ ஷெட்யூல் 1. ஸோ ஷெட்யூல் 1ல வித்வுட் கன்சிடரேஷன் டோட்டலா இங்க 4 கேஸ் இருக்கு. இந்த 4 கேஸுமே நான் கன்சிடரேஷன் ஒன்று ரிசீவ் பண்ணிருக்கவே மாட்டேன், பட் ஸ்டில் நான் வந்து டாக்ஸ் பே பண்ணி தான் ஆகணும், லைபிள் டு பே டாக்ஸ். ஸோ அதுல கேஸ் 1ல ஃபர்ஸ்ட். ஸோ கேஸ் 1ல ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா டிஸ்போசல் ஆஃப் அசெட்ஸ். கண்டிஷன்ஸ் மட்டும் எழுதுறேன். டிஸ்போசல் ஆஃப் அசெட்ஸ். செகண்ட் ஒன் வந்து ஐடிசி availed earlier. அவ்வளவுதான். ஸோ இந்த ரெண்டே கண்டிஷன் தான். இங்க வந்து பேசிக் கண்டிஷன் என்னது, வித்வுட் கன்சிடரேஷன்ங்கிறது பேசிக் கண்டிஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். லேப்டாப் purchased 5 years ago and ITC availed. ஸோ அப்போ வந்து டாக்ஸ் வந்து அவைல் பண்ணியிருக்கேன். Now the laptop has been given to my assistant. என்னோட அசிஸ்டன்ட்டுக்கு கொடுத்துட்டேன் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல டாக்ஸபிளா இல்லையா? ஸோ இந்த சிச்சுவேஷன்ல டாக்ஸபிளா இல்லையான்னு பார்த்தோம்னா எஸ் டாக்ஸபிள். ஓகேவா? ஸோ இது டிஸ்போசல் ஆஃப் அசெட்ஸா? எஸ் டிஸ்போசல். ஏன், என் கையில இருக்கு, அசெட் வந்து வெளியே போயிருது. ஓகேவா? அடுத்தது ஐடிசி அவைல் பண்ணியிருக்கேன்னா எஸ் ஐடிசி அவைல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல இந்த சினாரியோல டாக்ஸபிலிட்டிங்கிறது. செகண்ட் கேஸ் பார்த்தோம்னா சப்ளை டு ரிலேட்டட் ஆர் டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ். ஸோ இங்க ரிலேட்டட்னா என்னது, டிஸ்டிங்க்ட்னா என்ன? ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃபரன்ஸ் இருக்கு. கரெக்டா? ரெண்டுமே ஒன்றும் இல்லை, சவுண்ட்ஸ் சேம், பட் ஆனால் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ என்ன டிஃபரன்ஸ்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி செகண்ட் கண்டிஷன் எழுதிடுறேன், ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ். ஸோ இங்க எக்ஸாம்பிள் போறதுக்கு முன்னாடி ரிலேட்டட் பர்சன்னா யாரு, அடுத்தது டிஸ்டிங்க்ட் பர்சன்ஸ்னா யாரு. ஸோ ரிலேட்டட் பர்சன்ஸ்னா ரொம்ப சிம்பிள்.
one who has influence over the other. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இதுக்கு கம்பெனின்னா டைரக்டர்ஸ் இருப்பாங்க, ஃபர்ம்னா பார்ட்னர்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாமே ரிலேட்டட் பர்சன் சொல்லுவோம். அடுத்து டிஸ்டிங் பர்சன். டிஸ்டிங் பர்சன்ஸ்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் having two separate registrations under same PAN. ஓகேவா? ஸோ அப்படின்னா என்ன? ஸோ இப்போ லெட்ஸ் அஸ்யூம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு எவ்வளோ பேன் இருக்க போது? ஒரு பேன் தான் இருக்கு. கரெக்டா? ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரிக்கு ஒன் பேன் தான் இருக்கு. பட் ஆனால் நிறைய டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் இருக்கு. கரெக்டா? ஸோ இங்கே ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்தாகணும். லெட்ஸ் அஸ்யூம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்க, கேரளாவில் கர்நாடகாலையும் இருக்காங்க. ஸோ இங்கே இருந்து செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கிற பிஸ்னஸ்க்கு இங்கேயும் செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த கர்நாடகா பிரான்ச்சுக்கும் தமிழ்நாட்டில் இருக்க பிரான்ச்சுக்கும் ரெண்டையுமே என்ன சொல்றோம்? இவங்கள தான் டிஸ்டிங் பர்சன்ஸ் சொல்றோம். ஓகேவா? ஸோ கேஸ் 3ல பார்த்தோம்னா பிரின்சிபல் டு ஏஜென்ட். ஸோ பிட்வீன் பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட். ஓகே. அடுத்தது கேஸ் 4. ஸோ கேஸ் 4ல ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்று இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். ஸோ ஏற்கனவே இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ்னு ஒன்று பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஃபார் பிஸ்னஸ் பர்பஸ். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் அப்படியே எடுத்துட்டு வந்து எழுதுறேன். ஸோ இந்த ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸாம்பிள் எழுதுனேன், அந்த எக்ஸாம்பிள் அப்படியே எழுதுறேன். ஸோ இங்கே இந்த ரிசீவ்ஸ் பேமெண்ட்னு மட்டும் இருக்காது, மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல டாக்ஸபிலிட்டி எப்படி இருக்கும்? ஸோ இந்த சிச்சுவேஷன்ல டாக்ஸபிலிட்டி எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல எதுக்காக வந்தாங்க? பிசினஸ் பர்பஸ்க்காக வந்தாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல டாக்ஸபிள். அடுத்தது ட்ரீட்மெண்ட் ஆஃப் மிஸ்டர் ஆனந்த். ஸோ ஆனந்த்ங்கிறது ரிலேட்டிவ். கரெக்டா? ஸோ அதனால பிசினஸ் பர்பஸ்க்காக வரல, என் பையன் வந்தார் அந்த டாக்டர். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நாட் டாக்ஸபிள். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ ஷெட்யூல் 1 இது. அடுத்தது கடைசி காம்போசிட் சப்ளை அண்ட் மிக்சட் சப்ளை. ஸோ இந்த சாப்டரோட கடைசி கான்செப்ட் காம்போசிட் சப்ளை அண்ட் மிக்சட் சப்ளை. ஸோ காம்போசிட் சப்ளைனா என்ன? ஸோ காம்போசிட் சப்ளைனா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் எழுதிடுறேன். எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், போயிட்டு பிரியாணி ஆர்டர் பண்றோம். கரெக்டா? ஸோ இங்க எனக்கு என்னென்னலாம் ப்ரொவைட் பண்றான்? ஸோ பிரியாணி ஆர்டர் பண்ணா ஸோ எனக்கு பிரியாணி கொடுக்குறான். இன் அடிஷன் டு பிரியாணி கிரேவி கொடுப்பான், பிளஸ் ரைத்தா கொடுப்பான். கரெக்டா? ஸோ இப்போ வந்து ஐ டோன்ட் வாண்ட் ரைத்தா அப்படின்னா will the cost be reduced? ஸோ காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுவானா? நோ. ஸோ இப்போ லெட்ஸ் அஸ்யூம் 200 rupees பிரியாணின்னா ரைத்தா வேணான்னு சொல்றேன் அப்படின்னா 20 rupees ரெடியூஸ் பண்ணுவானா? ரெடியூஸ் பண்ண மாட்டான். கரெக்டா? சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரோம். ஒருத்தர் வந்து கேட்கறாங்க என்ன சாப்பிட்டேன்ட்டு. என்ன சொல்லுவோம்? என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? பிரியாணி. கரெக்டா? பட் ஆனா நான் என்ன 3 ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணேன், பிரியாணி, கிரேவி, ரைத்தா 3மே கன்சியூம் பண்ணேன். பட் என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? பிரியாணி. ஸோ இதுதான் என்ன சொல்றோம்? பிரின்சிபல் சப்ளைன்னு சொல்றோம். ஸோ காம்போசிட் சப்ளைல டோட்டலா 2 or more supplies. ஸோ இங்க 2 or more supplies. எஸ், இங்க பிரியாணி, கிரேவி, ரைத்தா. ஸோ டோட்டலா 3 சப்ளை இருக்கு. அடுத்தது இங்க one of the supply will be identified as பிரின்சிபல் சப்ளை. ஸோ இங்க எதை பிரின்சிபல் சப்ளைன்னு சொல்றோம்? பிரியாணியை தான் பிரின்சிபல் சப்ளைன்னு சொல்றோம். அடுத்தது தேர்ட் பாயிண்ட். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா சிங்கிள் பிரைஸ் இஸ் சார்ஜ். ஸோ சிங்கிள் பிரைஸ் இஸ் சார்ஜ் ஏன் சொல்றோம்னா, இங்க ரைத்தா வேணாம்னா ரேட் கம்மி பண்ணா பண்ணல. அடுத்தது ரேட் ஆஃப் டாக்ஸ். ஸோ ரேட் ஆஃப் டாக்ஸ் இந்த சிச்சுவேஷன்ல எவ்வளவு இருக்குன்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் சப்ளை. ஸோ பிரின்சிபல் சப்ளையோட டாக்ஸ் வந்து என்ன இருக்கும்? அதுதான். ஸோ பிரின்சிபல் சப்ளைங்கிறது எதுங்க? பிரியாணி தான் பிரின்சிபல் சப்ளை. லெட்ஸ் அஸ்யூம் பிரியாணிக்கு வந்து 18% டாக்ஸா இருக்கலாம், கிரேவிக்கு 12% இருக்கலாம், ரைத்தாக்கு 5% இருக்கலாம். பட் என்டையர் 200 rupeesக்கு நான் எவ்வளவு பே பண்ணும்? 18% டாக்ஸ் வந்து பே பண்ணும். ஸோ இது காம்போசிட் சப்ளை. ஸோ இதே மாதிரி தான் செல்போன் வாங்குற சார்ஜர் ஃப்ரீயா கொடுக்குறான், டிவி வாங்குற ரிமோட் ஃப்ரீயா கொடுக்குறான். ஸோ இது எல்லாமே வந்து காம்போசிட் சப்ளை தான். அடுத்தது மிக்சட் சப்ளை. ஸோ மிக்சட் சப்ளை. ஸோ மிக்சட் சப்ளை இதே தான். போறதுக்கு முன்னாடி இங்கேயும் ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டு வந்துடுறேன் மிக்சட் சப்ளைக்கு. ஸோ இங்க என்ன எக்ஸாம்பிள்னா, தீபாவளிக்கு கிஃப்ட் பாக்ஸ் வாங்குறோம். ஸோ தீபாவளிக்கு கிஃப்ட் பாக்ஸ் வாங்குறோம். இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல என்னென்னலாம் இருக்கு? ஸோ என்னென்னலாம் இருக்குன்னா, ஸ்வீட்ஸ் இருக்கு, சாக்லேட் இருக்கு, அதுக்கப்புறம் சேவரிஸ் இருக்கும், நட்ஸ் இருக்கு, குக்கீஸ் இருக்கு.
ஸோ டோட்டலாக இந்த 5 ஐட்டம் இருக்கு. லெட்ஸ் அஸ்யூம் ஸ்வீட்ஸ் வந்து 500 ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க, சாக்லேட் ஒரு 200க்கு வச்சிருக்காங்க, சேவரிஸ் ஒரு 100 ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க, நட்ஸ் ஒரு 5 ருபீஸ்க்கு வச்சிருக்காங்க, பேலன்ஸ் 195 ருபீஸ்க்கு குக்கீஸ் வச்சிருக்காங்க. ஸோ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 1000 ருபீஸ். ஸோ டோட்டல் காஸ்ட் இந்த சிச்சுவேஷன்ல 1000 ருபீஸ் வருது. ஸோ இப்போ வந்து என்ன பிரைஸுக்கு சார்ஜ் பண்ணணும்? ஓகேவா? எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் டாக்ஸஸ் இருக்கும். ஸ்வீட்ஸுக்கு பார்த்தோம்னா 18% டாக்ஸ் இருக்கும், சாக்லேட்டுக்கு 12% டாக்ஸ் இருக்கும், சேவரிஸ்க்கு 5% டாக்ஸ் இருக்கும், நட்ஸுக்கு 28%, குக்கீஸ்க்கு 5%. ஸோ லெட்ஸ் அஸ்யூம். ஓகேவா? ஸோ இந்த சிச்சுவேஷன்ல டாக்ஸபிலிட்டி என்ன வரும்? ஸோ இங்க வந்து என்ன சொன்னோம்? 2 or more supplies சேம் அதே தான் இங்கேயும் டோட்டலா 5 சப்ளை இருக்கு. இங்க ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் வில் பி ஐடென்டிஃபைட் as பிரின்சிபல் சப்ளைன்னு சொன்னோம். இங்க நன் ஆஃப் த ப்ராடக்ட். ஏன் இங்க வந்து இங்க ஸ்வீட்னு சொல்றோமா, சாக்லேட்னு சொல்றோமா, சேவரிஸ்னு சொல்றோமா, இங்க நேம் என்ன சொல்றோம்? கிஃப்ட் பாக்ஸ்னு கொடுக்குறோம். ஸோ இங்க எதுவுமே வந்து பிரின்சிபல் சப்ளை கிடையாது இந்த இடத்துல. அடுத்து சிங்கிள் பிரைசஸ் சார்ஜ். ஸோ இங்கேயும் சிங்கிள் பிரைசஸ் சார்ஜ்னா அதுல எந்த டவுட்டுமே இல்லை, 1000 ருபீஸ். அடுத்தது இங்க ரேட் ஆஃப் டாக்ஸ் வந்து என்னவா இருக்கும்? ஸோ இங்க ரேட் ஆஃப் டாக்ஸ் என்னவா இருக்கும்னு பார்த்தோம்னா ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டாக்ஸ். ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் ரேட் எவ்வளோ? 28% அப்படின்னா நான் எவ்வளோ பே பண்ணுவேன்? 280 ருபீஸ் வந்து டாக்ஸாக பே பண்ணுவேன். ஸோ டோட்டலாக 1280 ருபீஸ் வந்து பே பண்ணியிருப்போம். ஓகேவா? ஸோ இங்கே வெறும் 5 ருபீஸ் தான். ஸோ இங்கே irrespective ஆஃப் வேல்யூ நான் வந்து ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டாக்ஸ் என்ன இருக்கோ அதுதான் பே பண்ணுவேன். ஒரே ஒரு கேஷ்யூ நட் தான் வச்சா இந்த கிஃப்ட் பாக்ஸில், பட் வேற வழியே இல்லை, 28% நான் பே பண்ணி தான். ஸோ அவ்வளோதான். இந்த சாப்டர் மறுபடியும் ஒரு சம் அப் மட்டும் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சப்ளைங்கிறது எதுக்கு ஐடென்டிஃபை பண்ணணும்? ஜிஎஸ்டிக்கு முன்னால சிச்சுவேஷன் எப்படி இருந்துச்சு? டிஃப்ரெண்டா இருந்துச்சு. வெறும் சேலுக்கு மட்டும் தான் அட்ராக்ட் ஆச்சு. இப்போ சப்ளைங்கிற ஒரு வைடர் டெஃபினேஷன் வந்துருச்சு. ஸோ டோட்டலா 8 ஐட்டம் வந்து சப்ளைன்னு சொல்றோம். அடுத்து அதுலயே டோட்டலா 4 பார்ட்டா ஸ்ப்ளிட் பண்ணோம். அந்த 4 பார்ட்ல என்னென்ன இருக்கு, கண்டிஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஷெட்யூல் 1ல டோட்டலா 4 கேஸ் இருக்கு. ஷெட்யூல் 1ல பேசிக் கண்டிஷன் என்னது? வித்வுட் கன்சிடரேஷன். ஸோ வித்வுட் கன்சிடரேஷன் டோட்டல் 4 ஐட்டம் 4 கேசஸ் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது காம்போசிட் சப்ளை அண்ட் மிக்சட் சப்ளை. ஸோ அவ்வளவுதான் இந்த சாப்டர் முடிஞ்சு. பை. Hey guys, hope you like this video. So if you want the full-length video of this chapter or any of the chapter, or if you want to join our live online interactive classes or any sort of inquiries, you can contact me over the Instagram. The ID is available in the description, and thanks for watching. Bye.